வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். ஸோ நம்மளுடைய இங்கிலீஷ் கிளாஸில் ப்ரிப்போசிஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி இதோடைய செகண்ட் பார்ட், கிட்டத்தட்ட இதான் லாஸ்ட் பார்ட்டும் கூட. இன்னும் கொஞ்சம் நல்லா நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதில் வந்து ஒரு 15 கொஷின்ஸ் இருக்கும். இந்த 15ஐயும் ரொம்ப கவனமாக ரொம்ப தெளிவாக போட்டு பாருங்கள். இது வரைக்கும் போட்ட எல்லா வீடியோவும் பார்த்துருந்தீங்கன்னா ப்ரிப்போசிஷனில் உங்களால் ஷோர் ஷாட்டாக அடிக்க முடியும். எரர்ஸை வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஒரே எரரை திரும்ப திரும்ப கமிட் பண்ணாதீங்க, அதெல்லாம் மார்க் லூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸாக போயிடும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக ரொம்ப நிதானமாக போடணும். ஸோ அந்த கொஷினுக்கான இப்போ மீனிங் பார்க்கலாம். ப்ராஹிபிட்டட் அப்படின்னா தடை செய்யப்பட்ட அப்படின்னு அர்த்தம். என்டரிங் த ப்ரிமிசஸ், ப்ரிமிசஸ்னால் இங்கிலீஷில் பில்டிங்னு சொல்லுவாங்க, தமிழில் வளாகம்னு சொல்லுவாங்க, பில்டிங். ஸோ இப்போ இந்த கொஷினை பாருங்கள். He was prohibited dash entering the premisesனு இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஃப்ரம் என்டரிங் த ப்ரிமிசஸ்னு வரணும். ஸோ ஃப்ரம்மை நீங்கள் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் பியும் சியும் வராது. அண்டு வார்ன்ட் டேஷ் த கான்சிக்வன்சஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வார்ன் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கான விளைவுகள் எப்படி இருக்குன்றதை வார்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரைட்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வார்ன்ட் அபவுட் த கான்சிக்வன்சஸ் அப்படின்னு வரணும். ஆஃப் வரக்கூடாது, அபவுட்னா அதை பற்றி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான். ஸோ இதுக்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, ஃப்ரம் அண்டு அபவுட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 12th ஒன். ஷீ இஸ் கீன் டேஷ் லேர்னிங் நியூ ஸ்கில்ஸ் அண்ட் ப்ரொஃபிஷியன்ட் டேஷ் ஹேண்ட்லிங் டெக்னாலஜி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள், இன் அண்ட் அட். ஆப்ஷன் பி, ஆன் அண்ட் இன். ஆப்ஷன் சி, ஃபார் அண்ட் வித். ஆப்ஷன் டி, அட் அண்ட் இன். ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஷீ இஸ் கீன் இன் லேர்னிங்னு வரணும், இன். ஸோ இதில் ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சாலே உங்களால் ஈஸியாக போட முடியும். ஷீ இஸ் கீன் இன் லேர்னிங் நியூ ஸ்கில்ஸ் அண்ட் ப்ரொஃபிஷியன்ட் அட் ஹேண்ட்லிங் டெக்னாலஜி. ஸோ இதுதான் சரியான ஆன்சர். ஸோ அப்போ ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சாலே போதும், நம்மளால் ரிமைனிங் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி நம்மளால் ஈஸியாக ஆன்சர் போட முடியும். Move on to the next question. We arrived dash the airport dash time. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினை ஈஸியாக போட்டுருவீங்க. ஆப்ஷன் ஏ, அட் அண்ட் ஆன். ஆப்ஷன் பி, இன் அண்ட் இன். ஆப்ஷன் சி, ஆன் அண்ட் அட். ஆப்ஷன் டி, டு அண்ட் ஃபார். ஸோ இப்போ நம்ம ரைட்டான ஆன்சரை பார்க்கலாம். வி அரைவ்டு, இந்த முன்னாடி கொடுத்துருக்க நமக்கு தேவையில்லை. ஃபில்லப்க்கு அடுத்து என்ன வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட் கொஷினில் ஃபில்லப்க்கு அடுத்து த ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸை வந்து மீன் பண்ணி வருது. பிளேஸோ லொக்கேஷனோ வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல அட்டுங்கிறத தான் நம்ம யூஸ் பண்ணணும், சரியா? ஸோ அப்போ எதுக்கு அட்டுன்னு வந்துச்சுன்னா டைம், ஆன் டைம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆல்ரெடி இந்த கொஷின் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ பிளேஸ்க்கு முன்னாடி அட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும், டைம் வர்றதுக்கு முன்னாடி ஆன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதான் இங்கே இருக்குது. அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் கரெக்டான ஒன்று. வி அரைவ்டு அட் த ஏர்போர்ட் ஆன் டைம். ஓகே, ஸோ இதுக்கும் நீங்கள் அந்த லொக்கேஷன் வந்துச்சுன்னா அல்லது பிளேஸ் வந்துச்சுன்னா அட்டுங்கிறத ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா இந்த கொஷினை நீங்கள் ஈஸியாக போட முடியும். ரிமைனிங் எல்லாத்தையுமே எலிமினேஷனில் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆன்சரை ஈஸியாக கன்க்ளூட் பண்ண முடியும். மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஷின். The teacher was impressed dash the student dash his honesty. Option A, by and with. Option B, with and for. Option C, at and by. Option D, on and for. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். The teacher was impressed with the student அப்படின்னு வரணும். ஸோ அப்போ வித்துன்னு வரும்போது நல்லா கவனமாக பாருங்கள், ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் வித்து இருக்குது. அப்போ இதை வச்சு நீங்கள் கன்க்ளூட் பண்ணிடுவீங்க. இம்ப்ரெஸ்ட் வித் த ஸ்டூடெண்ட் ஃபார் ஹிஸ் ஹானஸ்டி அப்படின்னு வரணும். ஓகே, ஸோ இந்த கொஷினுக்கும் ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சிருந்தாலே நம்மளால் ஈஸியாக ஆன்சரை கொண்டு வர முடியும். மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஷின். த புக் வாஸ் டிவைடட் டேஷ் 5 chapters டேஷ் ஈக்குவல் லென்த். ஸோ இதுக்கான ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ, இன் அண்ட் வித். ஆப்ஷன் பி, இன்டு அண்ட் ஆஃப். ஆப்ஷன் சி, அமாங் அண்ட் இன். ஆப்ஷன் டி, பை அண்ட் டு. சரி, ஓகேக்கான ஆன்சர் பாருங்கள். த புக் வாஸ் டிவைடட் டேஷ் 5 chapters.
ஓரளவுக்கு நமக்கு வாசிக்க தெரிஞ்சாலே இந்த கொஷினை ஈஸியாக போட்டுடலாம். பாருங்கள், த புக் வாஸ் டிவைடட் இன்டூ அப்படின்னு தான் இங்கே வரணும். அப்போ இன்டூன்னு வர மாதிரி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் தான் இருக்குது. த புக் வாஸ் டிவைடட் இன்டூ 5 சாப்டர்ஸ் ஆஃப் ஈக்குவல் லென்த். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் கரெக்டாக ரீட் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா இந்த கொஷினை ஈஸியாக போட்டுடலாம். அதே மாதிரி ஒரே ஒரு ஆன்சர் தெரிஞ்சால் கூட 2 ஆன்சரையுமே நம்மளால் கரெக்டாக போட முடியும். ஸோ இந்த கொஷினுக்கு ஏசிடி 3 வராது. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. த புக் வாஸ் டிவைடட் இன்டூ 5 சாப்டர்ஸ் ஆஃப் ஈக்குவல் லென்த். Move on to the next question. She was absent dash class dash Monday. ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆப்ஷன் ஏ ஃப்ரம் அண்ட் ஆன், ஆப்ஷன் பி இன் அண்ட் அட், ஆப்ஷன் சி ஃபார் அண்ட் சின்ஸ், ஆப்ஷன் டி டு அண்ட் பை. ஸோ ஆன்சர் பார்க்கலாம். ஷி வாஸ் ஆப்சண்ட் ஃப்ரம் கிளாஸ் அப்படின்னு போடணும். ஃப்ரம் இங்கே ஃப்ரம் தான் வரணும். ஃப்ரம் கிளாஸ். ஒருவேளை எனக்கு ஃப்ரம் கரெக்டாக ஞாபகம் வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மண்டே இந்த மாதிரி டேஸ் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணணும்? ஆன் தான் யூஸ் பண்ணணும். இது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் டெஸ்ட்டஸ் எழுதியிருந்தீங்கனாலும் அல்லது நீங்கள் ஈஸியாக கற்றுருந்துருப்பீங்க. ஸோ மண்டே அப்படிங்கிற மாதிரி டேஸ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஆன் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ செகண்ட் ஆப்ஷனில் எதுக்கு ஆன் வருதுன்னு பாருங்கள். ஒரே ஒன்று தான் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஷி வாஸ் ஆப்சன்ட் ஃப்ரம் கிளாஸ் ஆன் மண்டே. ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். 17th question. The police searched dash the house dash the suspect. ஸோ இதுக்கான ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் ஏ ஃபார் அண்ட் ஆஃப், ஆப்ஷன் பி இன்டூ அண்ட் ஃபார், ஆப்ஷன் சி த்ரோ அண்ட் ஃபார், ஆப்ஷன் டி அட் அண்ட் பை. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பாருங்கள். த போலீஸ் சர்ச்ட் டேஷ் த ஹவுஸ். ஸோ இப்போ கண்டிப்பாக நீங்கள் ஃபாரும் போட மாட்டீங்க, அட்டும் போட மாட்டீங்க. கன்ஃபியூஷன் வர்ற ஏரியாவாக இருந்துச்சுன்னா பிஎன்சியில் தான் கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு விஷயத்தனால ஞாபகம் வச்சுக்கோங்க. சில ஃப்ரேசல் வேர்ப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சர்ச்டுன்னு வந்துச்சுனாலே சர்ச்டு த்ரோ தான் வரணும். THROUGH த்ரோ தான் வரணும். சிலருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அப்போ இன்டூ எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு வரும். இன்டூ அப்படிங்கிறது லுக்டு இன்டூ அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும். பக்கத்தில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பென் அண்ட் பேப்பர் ஆஸ் யூஷுவல் இருந்துச்சுன்னா பக்கத்தில் நோட் பண்ணிடுங்க. லுக்டு இன்டூ அப்படின்னு தான் வரணும். சர்ச்டு த்ரோ தான் வரணும். சரியா? ஸோ அதை கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம். ஏன்னா செகண்ட் ஆப்ஷன் ரெண்டுலேயுமே ஃபார் தான் வருது. அப்போ உங்களால் இதில் எலிமினேட் பண்ண முடியாது. ஸோ த்ரோக்கு பதிலாக இன்ட்டு போடுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ ரொம்ப கவனமாக போட வேண்டிய கொஷின் இது. கொஷினை பார்த்து வச்சுக்கோங்க. த போலீஸ் சர்ச்டு த்ரோ த ஹவுஸ் ஃபார் த சஸ்பெக்ட். ஓகே, ஸோ இப்போ ரைட் ஆன்சர் இஸ் த்ரோ. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். Move on to the next question. He succeeded dash the exam dash hard work. Option A in and by, option B at and with, option C on and through, option D for and by. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். He succeeded in the exam அப்படின்னு தான் வரணும். by hard work. ஸோ அவன் எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ணால் அவனோட ஹார்ட் ஒர்க்னால தான் அப்படின்னு சொல்லி இங்கே வருது. எப்படி சக்ஸஸ் பண்ணால்? அவனோட ஹார்ட் ஒர்க்னால சக்ஸஸ் பண்ணான். ஸோ இப்போ ஆல் அப்படிங்கிற அந்த வேர்டு வந்துச்சுன்னா அதை பை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஆல் அப்படின்னு வந்துச்சுன்னா பை தான் இங்கே வரும். ஸோ இப்போ இதுக்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா he succeeded in the exam by hard work. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனில் இன் வரணும், செகண்ட் ஆப்ஷனில் பை வரணும். Move on to the next question. ஸோ இது ரொம்பவே பார்க்க ஈஸியான ஒரு கொஷின். இது கொஞ்சம் கவனமாக போட்டால் இந்த கொஷினை ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். பார்க்கலாம். அஸ் டேஸ் மீ, ஐ அக்ரி டேஸ் யூ. ஓகே, ஸோ இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆப்ஷன் ஏ ஃபார் அண்ட் வித், ஆப்ஷன் பி இன் அண்ட் இன், ஆப்ஷன் சி அபவுட் அண்ட் அபவுட், ஆப்ஷன் டி ஆஃப் அண்ட் ஆஃப். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். அஸ் ஃபார் மீ, ஐ அக்ரி வித் யூ. ஸோ இந்த செகண்ட் ஆஃப் தெரிஞ்சாலே இந்த கொஷினை போட்டுருவீங்க.
ஐ அக்ரி வித் யூ அப்படிங்கிறது வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு வேர்டாக இருக்கும். ஸோ அந்த வித்துங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார் தான் வரணும். இந்த மூணுமே உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்தது. இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு செட்டில் ஒரே மாதிரி ஆப்ஷன் வர்ற மாதிரி நம்ம ஒரு கொஷின் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஃபார் அண்டு வித். ஓகே, as for me I agree with you. Move on to the next question. The meeting was held dash the hall dash 10 a.m. Option A, in and at. Option B, at and on. Option C, inside and by. Option D, on and in. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். த மீட்டிங் வாஸ் ஹெல்டு அப்படின்னு வரும்போது ஹெல்டுக்கு அப்புறம் இன் தான் யூஸ் பண்ணுவோம். ஹெல்டு இன். ஓகே, ஸோ த மீட்டிங் வாஸ் ஹெல்டு இன் த ஹால் அட் 10 a.m. ஸோ அந்த மாதிரி கிளாக்குடைய டைம் வச்சு வரும்போது அட்டுங்கிறதா நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக இதை போட்டுடலாம். ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். The teacher was angry dash the student dash his mistake. Option A பாருங்க, at and on. Option B, with and for. Option C, against and about. Option D, to and by. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். The teacher was angry with the student. with தான் வரணும். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. வித் அப்படின்னா உடன் அர்த்தம். உடன். ஓகே, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் தமிழில் இந்த இடத்துல சொல்லிகிட்ருக்கேன். வித் அப்படின்னா உடன். த டீச்சர் வாஸ் ஆங்க்ரி வித் த ஸ்டூடெண்ட். வித்னா உடன். ஸோ அந்த வித்தை கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக மற்ற 3 ஆப்ஷன் எலிமினேட் ஆயிரும். ஃபார் ஹிஸ் மிஸ்டேக் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ இந்த ஆன்சர் பார்க்கலாம். த டீச்சர் வாஸ் ஆங்க்ரி வித் த ஸ்டூடெண்ட் ஃபார் ஹிஸ் மிஸ்டேக். Okay, move on to the next question. He has been living here dash 5 years dash his childhood. இது ரொம்பவே முக்கியமான ஒரு கொஷின். அடிக்கடி கன்ஃபியூஷன் உருவாக்குற கொஷினும் இதுதான். ஓகே, ஸோ நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஆப்ஷன் ஏ, சின்ஸ் அண்ட் ஃபார். ஆப்ஷன் பி, ஃபார் அண்ட் சின்ஸ். ஆப்ஷன் சி, ஃப்ரம் அண்ட் பை. ஆப்ஷன் டி, டியூரிங் அண்ட் டில். பாருங்கள், இதில் ஹீ ஹாஸ் பீன் லிவிங். ஸோ இப்போ அந்த இடத்துல ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வேறு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி யூஸ் பண்ணால் என்ன வரும்னு நம்ம படிச்சிருக்கோம். பாருங்கள், ஹீ ஹாஸ் பீன் லிவிங். ஸோ சரியான விடையை பார்க்கலாம். ஹீ ஹாஸ் பீன் லிவிங் ஹியர் ஃபார் 5 years அப்படின்னு வரணும். ஓகே, சின்ஸ் வரக்கூடாது, ஃபார் 5 years. பொதுவாகவே இந்த மாதிரி 5 years 6 years 10 years 20 years இந்த மாதிரி இயர்ஸ் வச்சு வந்துச்சுன்னா ஃபார் தான் யூஸ் பண்ணணும். புரியுதா? லாங் டியூரேஷனாக இருந்துச்சுன்னா சின்ஸை யூஸ் பண்ணணும். ஓகே, ரொம்ப வருஷமாக ரொம்ப நாட்களாக ரொம்ப காலமாக அப்படின்னு வந்துச்சுன்னா சின்ஸ் யூஸ் பண்ணணும். அப்போது அவனுடைய குழந்தை பருவத்தில் இருந்து அவன் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் இருந்து அப்படின்னு வரும்போது சின்ஸ் தான் யூஸ் பண்ணணும். எத்தனை வருஷம் இருந்தான், 5 வருஷமா 10 வருஷமா அப்படின்னு வந்துச்சுன்னா ஃபார் யூஸ் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். இந்த கொஷினையும் கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேள்விகள் தான் அடிக்கடி எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. Move on to the next question. The boy jumped dash the river and swam dash the bank. ஸோ இதுவும் ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான். ஆப்ஷன் ஏ, into and toward. ஆப்ஷன் பி, in and to. ஆப்ஷன் சி, over and at. ஆப்ஷன் டி, through and on. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். The boy jumped dash the river and swam dash the bank. இதான் கொஷின். ஸோ ஆன்சர் பாருங்கள். into, in, over, through அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் ஒவ்வொன்றுக்கான மீனிங் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்டூவையும் இன்னையும் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இதுதான் அதிகமாக கன்ஃபியூஸ் பண்ணுற ஒரு ஏரியாவாக இருக்கும். இப்போ கவனமாக பாருங்கள். இன்னுக்கும் இன்டூக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள்,
இன்னுங்கிறத ஸ்டாட்டிக்காக இருக்கிற ஒரு பொசிஷனை சொல்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஹீ இஸ் இன் த ஹவுஸ். ஹீ இஸ் இன் த ஹவுஸ். அவன் வீட்டில் இருக்கான். வீடுங்கிறது ஸ்டாட்டிக்காக இருக்குது, நகராமல் இருக்குது. அப்போ நம்ம அங்கே என்ன யூஸ் பண்ணணும்னா இன் தான் யூஸ் பண்ணணும். இன்டு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மூமெண்ட்டை குறிக்கும். ஓகே, மூமெண்ட். ஃபார் அன் எக்ஸாம்பிள், he jumped into the water or river. He jumped into the riverன்னு எடுத்துப்போம். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், ரிவர் அப்படிங்கிறத நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். ரிவர்னு சொல்கிற இந்த வார்த்தையும் ஹவுஸுன்னு சொல்கிற இந்த ஒரு வார்த்தையும் கம்பேர் பண்ணுங்கள். ஹவுஸுங்கிறது ஸ்டாட்டிக்காக இருக்கும், ரிவருங்கிறது ஒரு மூமெண்ட்டை மீன் பண்ணக்கூடிய ஒன்று. அப்போ மூமெண்ட் வச்சு வந்துச்சுன்னா அங்கே நம்ம இன்டூ தான் யூஸ் பண்ணணும். இது ஸ்டாட்டிக்காக இருக்கிற விஷயமா இருந்தால் நம்ம இன் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ரொம்ப முக்கியம். உங்களுடைய நோட்டில் இந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியா இது தெரிஞ்சிச்சுன்னா ஓரளவு எரர் வராது. ஸோ அதே மாதிரி அடுத்த ஆப்ஷன் பாருங்கள். ஓவர் அப்படின்னா மேலேன்னு அர்த்தம். இதை வச்சு நம்ம ஆல்ரெடி ஒரு கொஷின் பார்த்துருக்கோம், சால்வ் பண்ணியிருக்கோம் பழைய செட்டில். த்ரோ அப்படின்னா அதன் வழியாகன்னு அர்த்தம். இதை வச்சு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த கொஷினுக்கு த பாய் ஜம்ப்டு டேஷ் த ரிவர்னு இருக்குது. ரிவருங்கிறது மூவ்மெண்ட் வரும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? இன்டூ வரணும். அண்ட் ஸ்வாம் டூவர்ட் த பேங்க். பேங்க்னா அந்த நதியினுடைய கரை அப்படிங்கிறத மீன் பண்ணும். டூவர்ட்னா அதனை நோக்கி அப்படின்னு சொல்லுவாங்க, டூ வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ரொம்ப முக்கியம், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Move on to the next question. She is afraid dash dogs but confident dash her abilities. So இந்த question பாருங்க. Option A off and in. Option B with and about. Option C from and off. Option D at and on. ஸோ இதான் 4 ஆப்ஷன். ஸோ இந்த கொஷினுக்கும் உங்களுக்கு ஓரளவு ரீட் பண்ணுற ஸ்கில் இருந்தால் ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க. ஷீ இஸ் அஃப்ரைட் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னு வரணும். ஆஃப், வேறு எங்கேயுமே ஆஃப் கொடுக்கல. அப்போ எலிமினேஷன் பேஸ் பண்ணி நீங்கள் இந்த ஆன்சரை ஈஸியாக போட்டுருவீங்க. ஷீ இஸ் அஃப்ரைட் ஆஃப் டாக்ஸ் பட் கான்ஃபிடென்ட் இன் ஹெர் எபிலிட்டிஸ். ஓகே, வித் ஹெர் எபிலிட்டிஸும் போடலாம். இந்த இடத்துல வித்து இல்லை, இன் இருக்கிறனால நம்ம இன்னும் சூஸ் பண்ணுறோம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. Move on to the next question and the last question. The leader appealed dash the people dash unity. Option A to and for. Option B for and to. Option C at and about. Option D with and of. ஸோ இங்கே பாருங்கள், the leader appealed to அப்படின்னு யூஸ் பண்ணணும். appealed to the people for the unity. ஓகே, இங்கே ஃபார் வரணும். ஸோ ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. த லீடர் அப்பீல்டு டு த பீப்புள் ஃபார் யூனிட்டி. ஓகே, ஸோ நம்ம இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். டு ஃபாருக்கான மீனிங் தெரியும் உங்களுக்கு. அதே ஆப்ஷனில் தான் பியில் உல்டாவாக கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் சி அட்டுங்கிறது ஒரு பிளேஸ்க்கு வரக்கூடிய ஒன்று. அபவுட் அப்படின்னா அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். வித்துனா உடன் அர்த்தம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று தான். எலிமினேஷனை பேஸ் பண்ணி கூட இந்த கொஷினை உங்களால் போட முடியும். ஓகே, ஸோ இந்த செட்டில் ஒரு 15 கொஷின் பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு வீடியோவில் ஒரு 10 கொஷின்ஸ் பார்த்துருப்பீங்க. அங்கே ஒரு 10, இங்கே ஒரு 15, டோட்டலாக 25 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 25ஐயும் கிளியராக போட்டு பாருங்கள். இதுக்கு முன்னாடி இருந்த ஒவ்வொரு ப்ராக்டிஸ் செட்டையுமே கவனமாக போட்டு பாருங்கள். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின்னு. நம்மளுடைய இந்த 4 வீடியோவையும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கனாலே உங்களால் ஈஸியாக ப்ரிப்போசிஷனில் ஃபுல் மார்க் வாங்க முடியும். அது மாதிரி எங்கே எதை யூஸ் பண்ணணுங்கிற டெக்னிக்ஸையும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமாக நம்ம நெகட்டிவ் மார்க்ஸ் வர்றதை தவிர்க்க முடியும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.